நாங்கள் இங்கே உங்களிடம் ஒரு கட்சிக்காக வாக்கு கேட்கவில்லை. நீங்கள் போடுகிற வாக்கு திரு அரியநேத்திரனுக்கு அல்ல. அந்த வாக்கு நீங்கள் உங்களுக்கே கொடுக்கிற வாக்கு. இந்த சாணக்கியனுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் உங்களை பலப்படுத்துவதற்கு கொடுக்கிற வாக்கு. நீங்கள் உங்களை பலப்படுத்த வேண்டும். பின்கதவால் சென்று அபிவிருத்தி என்ற போர்வையிலே 60 கோடி வாங்கி இருக்கின்றீர்கள். பொறுப்புள்ள ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இம்முறை வெல்லக்கூடிய ஒரு பிரதான வேட்பாளருக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம். கள்ள உறவையின் தொடர்பையின் டீல் அரசியல் செய்து இதுக்கு என்ன சொல்ல போறீர்கள்? நீர் காட்டி கொடுத்தீரா அல்லது கூட்டி கொடுத்த ஒரு நபரா என்பதை மக்களுக்கு சொல்ல முடியுமா? ஒரு சில அரசியல்வாதிகள் இது இன்னொரு வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்காக எடுத்த ஒரு விடயத்தை இன்று தாங்கள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் எடுத்ததை மறைக்கிறதுக்கு, தாங்கள் இன்று சில சலுகைகளை பெற்றதை வைத்துக் கொண்டு ஒரு பிரதான வேட்பாளர் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கோருவதை ஆதரவு தராம தப்புவதற்காக ஒரு சில மக்கள் இன்று தமிழ் மக்களை குழப்பும் வகையாக பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதை தான் நான் வன்மையாக கண்டித்து விமர்சிக்கிறேன். நாங்கள் சிதைந்த கூட்டின் பறவைகளாகிவிட்டோம். நான் இங்கே வரும் பொழுது இந்த வீதியோரத்தில் பார்த்தேன். அந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு முன்னுக்கு படுத்திருக்கிறார்கள். காலாகாலமாக எங்களுக்கு ஏதோ ஒரு கியூ வருகிறது. ஒரு காலம் கூப்பன் கடையில் கியூவில் நின்றோம். பிறகு யுத்த காலத்திலும் கியூவில் நின்றோம். இறுதிக்கட்ட போரில் கஞ்சிக்கு கியூவில் நின்றோம். சரணடைந்து கியூவில் நின்றோம். ஆட்பதிவுக்கு கியூவில் நின்றோம். இப்பொழுது அதே ஆட்பதிவு திணைக்களத்தில் கியூவில் நித்திரை கொள்கிறோம். அரியநேந்திரன் ஒரு நேர்மையான ஒரு மனிதன், ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் உணர்வாளனாக, தமிழின பெற்றாளனாக, தமிழ் மண்ணை நேசித்தவராக, விடுதலை போராட்டத்தை மதிக்கிறவராக அவரை விமர்சிக்க உமக்கு தகுதி இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி. இந்த நாட்டிலே கடந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த பொழுது இராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் இன்று மீண்டும் ஒரு முறை பொது வேட்பாளர் என்றதுக்கு பின்னால் இருந்து கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை காட்டி கொடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடை முன்னெடுக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. யுத்தம் என்ற பேரிலே 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த மஹிந்த ராஜபக்ச கொம்பனியிலே இருந்து அந்த கட்சியிலே இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட அமைப்பாளராக பதவியை பெற்று நீங்கள் அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மொட்டு கட்சியிலே தேர்தல் கேட்டு அங்கே பட்டு தோல்வி அடைஞ்சு நீங்கள் தான் இந்த தமிழினத்துக்கு, அதாவது ஒட்டுமொத்தமாக முள்ளிவாய்க்காலிலே 1.5 லட்சம் பேரை கொன்று குவிச்ச மஹிந்த ராஜ கொம்பனியோடு கூட்டு சேர்ந்து கூட்டி கொடுத்த முதலாவது தமிழின துரோகி நீர்தான். விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். விமர்சித்து தான் எங்களை வளர்த்து விட்டார்கள். அதே போலதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்தையும் கூட பல அச்சுறுத்தல்கள். நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் விட்டால் உங்களுடைய அரசியலை நாங்கள் அழித்து விடுவோம். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெரிவாகாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நாங்கள் இந்த சவாலுக்காக பயந்து, இந்த இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு பயந்து, இவ்வாறாக இவர்கள் வைக்கும் போலி விமர்சனங்களுக்கு பயந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை சொல்லாமல் ஓடி ஒழிக்க போறதில்லை. குப்பை தொட்டியிலே போட்ட 13வது அரசியலமைப்பு திருத்தம் அது 9 மாகாணத்துக்குமான ஏற்கனவே 35 வருடமாக அமுலிலே இருக்கக்கூடிய சட்ட வரைவிலே இருக்கக்கூடிய ஒரு சட்ட வரைவு. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அடுத்த 5 வருடங்களிலே நாங்கள் நேரடியாக களத்திலே இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் எங்களுக்கு அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. இன்னொரு சிங்கள கட்சிக்கு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்றதுக்காக நீங்கள் அந்த கட்சிக்கு பின்னால போவீர்கள். அவர்கள் உங்களுக்கு சமஸ்தி தர போறதில்லை. கடைசியிலே அந்த அறிக்கையில என்ன வந்தது? அதியுச்ச அதிகார பகிர்வு, மீள பெற முடியாத அதிகார பகிர்வுன்றது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் மத்தியிலே சிலதை புடுங்கி வச்சிருக்கிறீர்கள். அதுகளை திருப்பி எல்லா மாகாணத்துக்கும் கொடுக்கிறது. அது தமிழருடைய பிரச்சனைக்குரிய 13 கிடையாது. அது எங்களுடைய தேவை சமஷ்டி. 2020ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்திலிருந்து இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கும் விஷயம் எங்களுடைய மேச்சதரை காணியை அபகரிப்பு செய்வது. இதை ஆரம்பித்தது யார்? நீங்கள் அரசியலிலே யோக்கியவான் அவர்கள் அல்லது நேர்மையானவர்கள் என்று சொல்வதற்கு எங்களாலும் மக்களாலும் முடியாது. 2024ஆம் ஆண்டு புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி, அந்த தெரிவாகக்கூடிய ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலில் நாங்கள் இல்லாமல் விட்டால்
அடுத்த 5 வருடங்களே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதுவரைக்கும் வென்ற பிரதமர்கள், இதுவரைக்கும் வென்ற ஜனாதிபதியிடம் சாணக்கியனோ சுமந்திரனோ என்ன வேண்டி கொடுத்திருக்கிறார்கள்? புதிய அரசியலமைப்புக்கான ஒரு வரைவு வந்தது. எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல ஆயிரக்கணக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டது. ஏன் அப்படி நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யுத்த காலத்தில் ஓடினோம் உயிர் பிழைக்க. இப்பொழுது ஏன் ஓட வேண்டும்? நாங்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஓட வேண்டும்? ஏன் இந்த மண்ணில் எங்களுக்கு பிடிப்பில்லாமல் போனது? ஏன் வேர்களை அறுத்துக் கொண்டு ஓடுகிறோம்? ஏன் அப்படி ஓடக்கூடாது. இந்த மண்ணிலேயே நிற்க வேண்டும். எங்களுடைய குலத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும். அந்த நீரிலிருந்து வேளாண்மை செய்ய வேண்டும். அந்த வேளாண்மையில் வாழ்ந்து செழிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம்.